இந்த நாட்டுல மரண தண்டனை என்பது பெரும்பாலும் பொது வெளியில தான் நிறைவேற்றப்படும். அதே போல இந்த நாட்டில் நடக்கிற பெரும்பாலான விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுது. இந்த நாட்டுல சீரியல்கள், ஊடகங்கள், தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தா மரண தண்டனை மற்றும் சித்திரவதை முகாம்கள் இங்கு அதிகம் உள்ளன. ஒரு தவறு செஞ்சா 3 தலைமுறைக்கும் சேர்த்து தண்டனை வழங்கப்படும் இந்த நாட்டுல. அதே போல இந்த நாட்டுல வெள்ளை சட்டை போடுறது மற்றும் சன்கிளாஸ் அணிவது குற்றமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல பொதுமக்கள் என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படி என்பதை இந்த அரசு தான் முடிவு செய்யும். குறிப்பிட்ட ஹேர் ஸ்டைலுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளது அந்த நாடு. இந்த நாட்டுல தேர்தலில் வாக்களிக்க தவறுனா தண்டனை நிச்சயம். இப்படி இந்த நாட்டுல இன்றும் பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. இந்த அரக்க குணம் நிறைந்த கொடூரமான நாட்டின் பெயர்தான் வடகொரியா. இந்த நாட்டின் ரத்தத்தை உறைய வைக்கும் சட்டங்களை பற்றியும் நம்மளை பதற வைக்கும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இந்த காணொலி மூலம் ரத்தின சுருக்கமாக காண இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடகொரியா என்றாலே அதிசயமும் ஆச்சரியமும் கலந்த நாடாக உள்ளது. இந்த நாட்டை பற்றிய விசித்திரமான தகவல்களை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க இந்த கதையை கேட்டா வடகொரியாவுடைய கொடுங்கோல் ஆட்சி முறை இப்படித்தான் இருக்கும் போல அப்படி என்பதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அது ஒரு அதிகாலை நேரம். வேட்டையாட செல்வதற்காக அரண்மனையிலிருந்து புறப்பட்ட மன்னர் குதிரையில ஏற முயன்ற போது கல் தடுக்கியதால அவரது கால் விரல்ல ரத்த காயம் ஏற்படுது. அப்போது பாத்தீங்கன்னா எதிரே ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். கண்கள் சிவக்க கோபத்துடன் அவனை பார்த்த மன்னர் என்ன சொல்றாருன்னா, இன்று இவன் முகத்தில் விழித்ததால் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ராசி இல்லாத இவனை உடனே தூக்கில் போடுங்கள் என்று கட்டளையிடுறாரு. மன்னருடைய இந்த உத்தரவை கேட்டதும் அந்த அப்பாவி குடிமகன் லேசாக சிரிச்சான். இதை பார்த்ததும் கோபத்தின் உச்சிக்கு சென்ற மன்னர் எதற்காக சிரிக்கிறாய் என்று ஆத்திரத்துடன் அவனை பார்த்து கேட்கிறாரு. அதற்கு அந்த அப்பாவி குடிமகன் என்ன சொன்னானா, இன்று முதல்ல என் முகத்தில் விழித்த உங்களுக்கு லேசான காயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா உங்கள் முகத்தில் விழித்த எனக்கு உயிரே போக போகிறது. அதை நினைச்ச சிரிப்பு வந்தது அப்படின்னு சொன்னான். முடியாட்சி காலத்துல பெரும்பாலான மன்னர்களின் மனோபாவம் இப்படிதான் இருந்துச்சு. இம் என்றால் சிறைவாசம், ஏன்னு கேட்டா வனவாசம், கேட்கவே நாதியே கிடையாது. இப்படிதான் இருக்கு இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை முறை. காலங்கள் உருண்டோட விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்கள் தங்கள் உரிமைக்காக துணிந்து குரல் எழுப்ப தொடங்கியதால உலகில முடியாட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டு ஜனநாயகம் வளர்ந்தது. அடிமைப்பட்டு கிடந்த பல நாடுகள் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் விடுதலை பெற்றன. அதன் பிறகு அங்குள்ள மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. என்றாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்னும் ஒரு சில நாடுகள்ல ஜனநாயகம் என்ற பெயர்ல சர்வாதிகார ஆட்சியே நடைபெறுது. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் வடகொரியா. அந்த நாடு கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு என்று அழைக்கப்பட்டாலும் அங்கு மக்களுக்கான ஜனநாயக உரிமைகள் முழுமையாக கிடைக்கிறதா, அவர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்களா என்றால் பெரும்பாலானோரின் பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கும். 3 தலைமுறைகளாக ஒரு குடும்பத்தின் சர்வாதிகார ஆட்சி தான் அங்கு நடைபெற்று வருது. வடகொரியாவில் அப்படி என்னதான் நடக்கிறது, வாங்க தூரத்திலிருந்து எட்டி பார்க்கலாம். கிழக்காசிய நாடான வடகொரியா கொரிய தீபகற்பத்தின் வடபகுதியில் அமைந்துள்ளது. இந்த நாட்டின் தெற்கே தென்கொரியாவும், வடக்கே சீனா மற்றும் ரஷ்யாவும், மேற்கே மஞ்சள் கடலும், கிழக்கே ஜப்பான் கடலும் எல்லைகளா உள்ளன. 9 மாகாணங்களையும் 3 சிறப்பு மண்டலங்களையும் கொண்ட வடகொரியாவின் தலைநகராக பியாங்யாங் விளங்குகிறது. 1,20,540 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வடகொரியா தமிழ்நாட்டை, அதாவது 1,38,000 சதுர கிலோமீட்டர் விடவும் சிறிய தேசம்தான். 2,60,00,000 மக்கள் தான் வசிக்கிறாங்க அந்த நாட்டில். ஊடகங்கள், இன்டர்நெட்டுகள் மற்றும் தொலைக்காட்சிகள் அனைத்துமே இந்த அரசினுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன. ஒட்டுமொத்த கொரிய தீபகற்பமும் 1910ஆம் ஆண்டு முதல் ஜப்பான் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. 2ஆம் உலக போரில் ஜப்பான் தோற்று அமெரிக்காவிடம் சரணடைந்ததை தொடர்ந்து அங்கு ஜப்பானியர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. 1948 கொரிய தீபகற்பம் தென்கொரியா, வடகொரியா என 2 நாடுகளா பிரிக்கப்பட்டது. இதனால ஒன்றாக வாழ்ந்த ஏராளமான குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பிரிய நேரிட்டதால ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத பரிதாபம் நிலை ஏற்பட்டுச்சு. பிரிவினைக்கு பிறகு 2 நாடுகளும் கீரியும் பாம்புகளா இருந்து வருகின்றன. 2 கொரியாக்களுமே தங்கள் சொந்த அரசாங்கங்களின் கீழ் கொரியாவை ஒன்றாக இணைக்க முயன்றாங்க. அத்துடன் எல்லை தகராறும் ஏற்பட்டதால 1950ஆம் ஆண்டு 2 நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டது. இதுல வடகொரியாவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஆதரவு அளிக்க தென்கொரியாவுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் அதன் நட்பு நாடுகள் உதவிக்கு வந்தன. இதை தொடர்ந்து போர் தீவிரமடைந்ததால 2 தரப்பிலும் பெரும் இழப்பு ஏற்பட்டது. ஏராளமான ராணுவத்தினர் மட்டுமன்றி 20 லட்சம் அப்பாவி மக்களும் பலியானாங்க. இதனால 1953ஆம் ஆண்டுல 2 தரப்புக்கும் இடையே போர் நிறுத்த சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது. மழை ஓய்ந்தாலும் தூறல் விடவில்லை என்பது போல போர் முடிந்தாலும் 2 நாடுகளுக்கும் இடையே
முட்டலும் மோதலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாட்டில இருந்து மற்றொரு நாட்டுக்கு சென்று தங்கள் உறவினர்களை சந்திக்க முடியாத நிலை உள்ளது. கம்யூனிச ஆட்சி நடைபெறும் வடகொரியா ஒரு இரும்புத்திரை நாடாகவே விளங்குது. சர்வாதிகார ஆட்சி நடைபெறுவதால ஆட்சியாளர்களின் குடும்பத்தை பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் ரகசியமாகவே வைக்கப்பட்டு உள்ளன. தற்போதைய அதிபர் கிம் ஜாங் அன்னின் தாத்தா கிம் இல் சங் வடகொரியாவின் நிறுவனர் என்று போற்றப்படுறாரு. 1948 ஆண்டு முதல் அதிபராக இருந்து வந்த கிம் இல் சங் 1994 மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவரது மகன் கிம் ஜாங் இல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். சர்வாதிகாரியான கிம் ஜாங் இல் கோயோங் குல் தம்பதிக்கு 1982 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி பிறந்தவர் தான் தற்போதைய அதிபர் கிம் ஜாங் அன். இவர் சிறு வயதுல சுவிட்சர்லாந்து நாட்டுல கோனிஸ் நகர்ல உள்ள ஒரு பள்ளியில படிச்சாரு. அப்போது பாத்தீங்கன்னா அவர் வடகொரிய அதிபர் குடும்பத்து பிள்ளை என்று அங்குள்ளவர்களுக்கு தெரியவே தெரியாது. இவருக்கு ஒரு அண்ணன் மற்றும் ஒரு தங்கை உண்டு. கிம் ஜாங் அன் குடும்பத்தினர் இல்லை என்றால் வடகொரியா என்ற ஒரு நாடே கிடையாது. அவர்களால் தான் வாழ்கிறோம், அவர்களை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை என்ற எண்ணம் ஆண்டாண்டு காலமா அந்த நாட்டு மக்கள் மனதுல கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கப்பட்டு உள்ளது. இப்போதும் அது தொடர்கிறது. நீங்கள் இல்லாம எங்கள் தாய்நாடு இல்லை என்ற பாடலை வடகொரிய ராணுவத்தினர் தினமும் பாடுறாங்க. பள்ளிகளிலும் இந்த பாடல் தான் பாடப்படுகிறது. பள்ளிக்கூடங்கள், அரசு கட்டிடங்கள் என எங்கு பார்த்தாலும் கிம் ஜாங் அன், அவரது தாத்தா கிம் இல் சங், தந்தை கிம் ஜாங் இல் ஆகியோரின் படங்கள் தான் இருக்கும். தலைநகர் பியாங்யாங்கிலும் மற்ற நகரங்களிலும் கிம் ஜாங் அன்னின் தாத்தா மற்றும் தந்தையின் சிலைகள் தான் உள்ளன. மக்கள் தங்கள் வீடுகளில் இவர்களுடைய படங்களை வைத்திருக்க வேண்டும். இவர்களுடைய படங்களை அவமதிப்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்படுகிறது. ஆட்சியாளர்களின் புகழ் பாடுவதே பெருமை என்ற நிலைக்கு மக்கள் ஆளாக்கப்பட்டு இருக்கிறாங்க. வடகொரிய மக்களுக்கு கருத்து சுதந்திரம் மற்றும் அரசியல், பொருளாதார சுதந்திரம் கிடையாது. சொந்த நாட்டிலேயே எல்லா இடங்களுக்கும் விருப்பம் போல செல்ல முடியாது. அரசின் அனுமதி இல்லாம நாட்டை விட்டு வெளியேறுவது சட்டவிரோதமாகும். அப்படி தப்பி செல்ல முயற்சிப்பவர்கள் பிடிபட்டா அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிந்த மாதிரி தான். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அதற்காக பிரத்யேக சிறைகள் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவாங்க. அங்கு கடுமையான வேலைகளை செய்ய வேண்டும். போதிய உணவும் வழங்கப்படாது. அவருடைய குடும்பமும் தண்டனைக்கு உள்ளாகும். நாம எல்லாம் 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவங்க இன்னமும் பின்தங்கிய நிலையில் தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறாங்க. இந்த நாட்டின் அதிபருடைய தாத்தாவின் மறைவு தினத்தன்று பொதுமக்கள் யாரும் சிரிக்க கூடாது அப்படின்னு ஒரு தடையை விதிச்சிருந்தாங்க. வடகொரியர்கள் வெளிநாடு செல்ல கடும் கட்டுப்பாடுகள் உள்ளன. தூதரக பணி, படிப்பு மற்றும் சில முக்கிய வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்றாங்க. இதே போல அந்த நாட்டு விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள வெளிநாடுகளுக்கு செல்றாங்க. என்றாலும் அவர்கள் அங்கு ரகசியமாக கண்காணிக்கப்படுவாங்க. நாடு திரும்பிய பிறகும் அவர்கள் யார் யாரை சந்திச்சாங்க, என்னென்ன பேசினாங்க என்பது பற்றி விசாரிக்கப்படும். இதனால வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் மிகவும் அபூர்வமாகத்தான் மற்றவர்களுடன் பேசுவார்கள். இதே போல தனிப்பட்ட முறையில வெளிநாட்டினர் யாரும் வடகொரியாவுக்கு சுற்றுலா செல்ல முடியாது. குழுவாகத்தான் அங்க செல்ல முடியும். அதுவும் அந்த நாட்டு அதிகாரிகள் ஏற்பாடு செய்யும் குழுவினர் அல்லது வடகொரிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா ஏஜென்சிகள் அழைத்து செல்லும் குழுவினர் மட்டுமே அந்த நாட்டுக்குள்ள நுழைய முடியும். அங்கு சுற்றுலா செல்லும் போது அந்த நாட்டின் வழிகாட்டி எப்போதும் கூடவே வருவாரு. வழிகாட்டி இல்லாம எங்கும் செல்ல முடியாது. உள்நாட்டு ரகசியம் கசிந்து விடும் என்று கருதுவதால தங்கள் மக்களுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பேசுவதை வடகொரிய அரசு விரும்புவதே இல்லை. ஒரு வேளை சுற்றுலா பயணிகள் பேச நேர்ந்தாலும் யாருடன் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நாட்டை பற்றியோ அந்த நாட்டின் தலைவர்களை பற்றியோ ஏதாவது மரியாதை குறைவா பேசிவிட்டால் பெரும் சிக்கல்ல மாட்டிக்கொள்ள நேரிடும். இந்தியர்கள் பாஸ்போர்ட் வைத்திருந்தா விசா பெற்று அங்கு சுற்றுலாவாகவோ குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை பார்க்கவோ அல்லது வர்த்தக விஷயமாகவோ செல்ல முடியும். வேலை வாய்ப்பு தேடி அங்கு செல்ல அனுமதி கிடையாது. வடகொரிய பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு அது கிடையாது. அங்கு பெண்கள் அதிகாரிகளால காவல்ல வைக்கப்படுவதும் மனிதாபிமானமற்ற முறையில துன்புறுத்தப்படுவதும் சரியாக உணவு வழங்காம கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாவதும் நடப்பதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. வடகொரிய அரசு நாத்திக அரசாக விளங்குவதால மதத்தை ஊக்குவிப்பது இல்லை. என்றாலும் மத சடங்குகளை செய்யும் உரிமை மக்களுக்கு உள்ளது. வடகொரியாவில் வெறும் 30,000 கார்களே உள்ளன. குறைந்த எண்ணிக்கையிலான மக்களே கார்களை பயன்படுத்துறாங்க. அரசாங்கம் நடத்தும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்திகளை தான் வடகொரிய மக்கள் விதியே என்று கேட்கவும் பார்க்கவும் முடியும். அவற்றில் முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் சுயபுராணம் தான் இருக்கும். வடகொரியாவில் செல்போன் பயன்படுத்துவதற்கு நிறைய கட்டுப்பாடுகளை அந்த நாட்டு அரசு விதித்து இருக்கிறது. அரசாங்கம் விரும்பாத எந்த தகவலையும் செல்போன் மூலம் மக்கள் பார்க்க முடியாது. அங்குள்ள போன்கள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு பேச முடியாது. சர்வதேச அழைப்புகளுக்கான செல்போன் சிக்னல்கள் முடக்கப்பட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி வடகொரியாவில் 69% வீடுகளில் தான் செல்போனை பயன்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது. வடகொரிய மக்களுக்கு இணையதள வசதி கிடையாது. அந்த நாட்டில் வெறும் 0.5% மக்கள் மட்டுமே இணையதளத்தை பயன்படுத்துறாங்க. அங்கிருக்கும் வெளிநாட்டினர் மற்றும் சுற்றுலா பயணிகள் மட்டுமே இணையதள சேவையை பயன்படுத்த முடியும். வெளிநாட்டுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும் என்றால்
அதற்கான மையங்களுக்கு சென்றுதான் அனுப்ப வேண்டும். அனுப்பும் தகவலை அங்குள்ள அதிகாரி படித்து பார்த்த பின்புதான் அனுப்பி வைப்பாரு. எனவே அங்கிருந்து ரகசியமாக எந்த தகவலையும் கடத்தவும் முடியாது. 2006ஆம் ஆண்டு வடகொரியாவிலிருந்து ரகசியமாக தப்பி வெளிநாடு சென்ற கிம் மின் யுக் என்பவர் இது பற்றி கூறும்போது என்ன சொல்றாருன்னா, வடகொரிய மக்கள் வெளியுலகில் இருந்து துண்டிக்கப்பட்டு இருப்பதாகவும் இணையதளம் என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது என்றும் வேதனையுடன் தெரிவித்தார். இதே போல 2008ஆம் ஆண்டு அங்கிருந்து தப்பிய இல்லியோங் ஜூ என்ற இளைஞர் கூறும்போது, எங்க வீட்டுல அப்பா ஒரு சிறிய ரேடியோ வச்சிருந்தாரு. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் கேட்காதபடி அதுல நாங்க குறைவா சத்தம் வச்சு தென்கொரிய வானிலை நிகழ்ச்சிகளை கேட்போம். வெளிநாட்டு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பது குற்றம் என்பதால நாங்கள் பிடிபட்டிருந்தா சிறையில் அடைத்து கடுமையாக தண்டிக்கப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அரசுக்கு எதிராக செயல்பட்ட அல்லது கருத்து தெரிவித்த அல்லது சந்தேகத்துக்கு உள்ளான அதிகாரிகள் உட்பட பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுது. ஆனா அது பற்றிய தகவல் இப்ப வரைக்கும் எதுவும் வெளியாகவே இல்லை. வடகொரியாவில் லட்சக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு அரசியல் கைதிகளுக்கான 6 முகாம் சிறைகள் அடைக்கப்பட்டு இருப்பதாகவும் போதிய உணவு இன்றியும் சித்திரவதைகளாலும் இவர்கள ஆண்டுக்கு 10,000 பேர் வரை இறந்து போவதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று குற்றம் சாட்டியிருக்கு. ஒரு முறை இந்த நாட்டில் உர தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் வீட்டிற்கு இத்தனை பவுண்டுகள் மலம் தர வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. மலம் குறைவாக கொடுத்தா அதற்கேற்றார் போல அபராதம் விதிக்கப்பட்டது அந்த நாட்டில். 1991ஆம் ஆண்டு ஐநா சபையில வடகொரியா இணைந்தது. இதே ஆண்டில் தான் தென்கொரியாவும் ஐநாவின் அங்கமாச்சு. இரு நாடுகளுமே அணி சேர நாடுகள் அமைப்புல உறுப்பினர்களாக உள்ளன. 2005ஆம் ஆண்டு நிலவரப்படி வடகொரியா 166 நாடுகளுடன் தூதரக உறவு வைத்துள்ள போதிலும் 47 நாடுகளில் மட்டுமே அதற்கு தூதரகங்கள் இருக்கின்றன. வடகொரியாவுக்கு டெல்லியில தூதரகம் உள்ளது. கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவின் நட்பு நாடுகள். ரஷ்ய அதிபர் புதின் கிம் ஜாங் அன்னின் நெருங்கிய நண்பராக இருக்கிறார். உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யாவுக்கு கிம் ஜாங் அன் முழு ஆதரவு அளித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளான வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, இந்தோனேஷியாவுடனும் நெருக்கமான உறவு வைத்திருக்கிறது. வடகொரியாவுடன் தூதரக உறவு வைத்துள்ள பல நாடுகள் அந்த நாட்டுக்கான தூதரகங்களை தலைநகர் பியாங்காங்கில் அமைக்காம அதன் அண்டை நாடான சீனாவின் தலைநகர் பீஜிங்கிலேயே வைத்துள்ளன. அமெரிக்கா, ஜப்பான், அர்ஜென்டினா, பிரான்ஸ், எஸ்டோனியா, போஸ்டுவான், ஈராக், இஸ்ரேல், தைவான் நாடுகளுடன் வடகொரியாவுக்கு தூதரக ரீதியிலான உறவுகள் கிடையாது. தென்கொரியாவுக்கு பக்கபலமாக இருப்பதால அமெரிக்காவை முக்கிய எதிரியாக கருதுகிறது வடகொரியா. 2018ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி சிங்கப்பூர்ல அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் சந்தித்து பேசினாங்க. அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்பட்டது. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் வியட்நாம் தலைநகர் ஹோனோயில சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த பேச்சுவார்த்தைகளால பரஸ்பர உறவுல எந்த முன்னேற்றமும் ஏற்படல. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த நாட்டு அதிபருக்கு கூடைப்பந்து மிகவும் பிடிக்கும். அதனால பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் கூடைப்பந்து விளையாட வேண்டும். ராணுவம் தான் முதல் என்ற அரசியல் கொள்கையை பின்பற்றும் நாடு என்பதால வடகொரியாவில் ராணுவத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுது. 10,21,000 ராணுவ வீரர்களை கொண்டுள்ள இது அணு ஆயுத நாடாகவும் விளங்குது. ரசாயன உயிரி ஆயுதங்களையும் கைவசம் வைத்திருக்கும் கிம் ஜாங் அன் அவ்வப்போது ஏவுகணை சோதனைகளை நடத்தி மற்ற நாடுகளுக்கு பயத்தை ஏற்படுத்தி வராரு. அத்துடன் விண்வெளி ஆராய்ச்சியிலும் வடகொரியா முழு கவனம் செலுத்துகிறது. வடகொரியா தென்கொரியா இடையேயான 240 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எல்லைதான் அதிக பதற்றம் நிறைந்த எல்லை பகுதியாக விளங்குகிறது. எல்லையில இருந்து வடகொரியாவில் 2 கிலோமீட்டர் தூரமும் தென்கொரியாவில் 2 கிலோமீட்டர் தூரமும் ராணுவ நடமாட்டம் மற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்படுவதை தடுக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து நாடுகளும் 5G, 6G, 7G அப்படின்னு போய் கொண்டு இருக்க நிலையில இந்த நாடு இன்னும் 2G, 3G இருக்கு. இங்குள்ள மக்கள் வெளி உலகம் தெரியக்கூடாது என்பதுல இவங்க மிகவும் கண்டிப்பா இருக்கிறாங்க. ஹிட்லர், முசோலினி போன்ற சர்வாதிகாரிகள் அவர்களுடைய செயலுக்காக நினைவு கூறப்படுகிறார்களே தவிர போற்றப்படுவது கிடையாது. உரிமைகளை பறித்து மக்களை அடக்கி வைப்பது என்பது பந்தை நீருக்குள் மூழ்கடித்து வைப்பதை போன்றது. எவ்வளவு காலம் அது சாத்தியம்? எல்லா இரவுகளுக்கும் விடியல் உண்டு. வடகொரிய மக்களின் வாழ்விலும் அது ஏற்படாமலா போகும்? இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.